Praise the Lord. கொடுப்பது என்பது ஏதோ காசு எடுத்து கொடுக்கறதல்ல, அது நம்முடைய விசுவாசத்தின் அடையாளம். நாம் எப்படி விசுவசிக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் காணி கொடுக்கிறாரு. ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து கொழுத்தவற்றை, the best he gave, கொழுத்தவற்றை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து கொழுத்தவற்றை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கொடுக்கிறது என்பது it is showing your faith. ஆண்டவரே, உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், இந்த பணத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆஃப்டர் ஆல் மணி, அதில் பெஸ்ட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த விளைச்சலை வச்சு நான் இந்த வாழ்க்கையில ஓஹோன் ஆக போறதில்லை. அப்பா, இந்த விளைச்சலை முதற்கனியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம மணியை ஸ்பிளிட் பண்ணி வைப்போம் தெரியுமா? இது ரெண்ட்டுக்கு, இது அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு, இது லோனுக்கு, இது அதுன்னு எடுத்து வைப்போம். கடைசியில் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு திடீர்னு ஏதாவது கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இல்லை இது அந்த லோனுக்கு, இது அதுக்கு, இது இதுக்கு, இதில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதில் கை வச்சிருவோம். பிரைஸ் எல்லாம் நம்ம அதில் தான் கையே வைக்கக்கூடாது. Praise the Lord. Let us be faithful in giving because that shows your faith. இது நம்முடைய விசுவாசத்தை காட்டுகிறது. எடுத்து வைக்கும் போது அவர் கொடுக்காம இதை நம்பிதான் நான் இதை வச்சுதான் இதை செய்ய போறேன்னு எடுத்து வைக்கும் போது, ஆண்டவரே, நம்ம உண்மை விசுவாசிக்கலப்பா, இந்த பணத்தை வச்சுதான் நான் இந்த வாடகையை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தை அது மேல வைக்கணும். பணத்தை நம்ம ஆளுகை செய்யல, பணம் நம்மை ஆளுகை செய்யல. பர்ஸ் நம்மகிட்ட சொல்லுது இவ்வளவுதான் இருக்கு, எடுத்து வச்சிருன்னு சொல்லும் போது பர்ஸ் சொல்றதை கேட்கிறோம். ஆண்டவர் சொல்வார், நீ விடுறா மகனை, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொடுப்பது மனிதருக்கல்ல, ஆண்டவர் கொடுக்குறோம். சில நேரம் யோசிப்போம், இந்த ஊழியக்காரர், இந்த ஃபாதர், இந்த பாஸ்டர், இவங்கெல்லாம் பணக்காரங்களா தானே இருக்காங்க, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்காம விட்டுறோம். உண்மையில நம்ம அவங்களுக்கு கொடுக்கல, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம். What and all we give to them, it is for God, it is for the kingdom of God, that we should have in mind. நம்முடைய மனசுல இருக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் விதைக்கிறோம் என்பது இருக்க வேண்டும். மனுஷருக்கல்ல, அவருக்கு கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து உண்மையாய் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட்.